ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்மனோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 11. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜிம்மனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அவன் தம்பி லவ் பண்ணது ஒயன கிடையாது. ஒயனோட அக்காவ அப்படிங்கிறது ஜிம்மன் வந்து நல்லாவே புரிஞ்சிருந்திருப்பான். ஜிம்மனுக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. அவ அத்தன வாட்டி சொல்லி நான் நம்பவே இல்லையே அப்படின்னு செம்மையா ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அதோட இந்த பாட்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 11. ஏன்டா ஏன்? ஏன் உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? தேடி வந்து போய் மாட்டுறியோ? நான் அவனுக்கு எப்புட்றா கண்டுபிடிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட அவனுக்கு அவள் தம்பி சாகிறதுக்கு காரணம் அக்கா தான். ஆனால் அவளை தேடி போகல, ஒயனை தேடி தான் போகிறான். நேராக எங்கே போகிறான்னா ஃப்ளைட்டை பிடிச்சி அதை பிடிச்சி போட்டை பிடிச்சி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒயனோட அப்பா வீட்டுக்கு தான் போய் நிற்கிறான். அவன் வந்து நிற்கிற கோலத்தை பார்த்து அவங்க அப்பாவும் ஷாக் ஆகி, மாப்பிள்ளை என்ன கோலம் இது, என்ன ஒரு மாதிரி வந்து நின்றுட்டுருக்கீங்க? சரி பிரச்சனை இல்லை, உள்ளே வாங்க. இல்லை அது என்னாச்சுப்பா, நீ மட்டும் தனியாக வந்திருக்க, வாயனை காணோம் அப்படின்னு அவர் கேட்கும்போது தான் அவனுக்கு புரியுது. அப்போ வாய் நீங்கள் வரலையா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்காம, இல்லை ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்தேன், ஸோ உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரிப்பா உள்ளவா அப்படின்னு அவனை கரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கரெக்டாக வாயனோட அக்கா யூஜின் உட்காந்துருக்கா. யூஜினை பார்த்ததும் அப்படியே ஜிம்மனுக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவன் தான் போய் நீங்கள் பார்த்துருப்பான், இல்லை முகத்தை நல்லாவே பார்த்துருப்பான். ஸோ அதனால் அப்படியே யூஜினை பார்த்து ஒரு மாதிரி முறைக்க, யூஜின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பா போல். பிகாஸ் அவரோட ஆக்டிவிட்டி எதுவும் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கா சண்டை போட்டு. அதனால தான் அவங்க அம்மா உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மன் வரதை பார்த்ததும், ஜிம்மன் வந்துட்டிங்களா, வாங்க என்ன அதிசயமாக வந்திருக்கீங்க, இருங்க உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் போக, ஜிம்மன் அப்படியே நேராக யூஜின் ஒரு மாதிரி பார்க்க, யூஜின் நினச்சிக்கிறா, எதுக்கு இவன் நம்மளே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், ஒரு வேலை இவனுக்கு நம்மள இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, பார்க்குறதுக்கு பையனும் சூப்பராக இருக்கான், என்னையே அவர் ஒரு மாதிரி பார்க்குறானே, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு அவளும் வெக்கமே எல்லாம் பார்த்துட்ருக்க. ஜிம்மனுக்கு புரிஞ்சு போச்சு பார்க்குறத பார்த்தோன்னே. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் வாயினா அந்த பார்வை பார்த்தேன், ஆனால் அவன் என்ன நிமிந்து கூட பார்க்கல. ஆனால் இவன் வெக்கமே இல்லாமல் அப்படியே பார்க்குறான். இத்தனைக்கும் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு. இதுலேருந்தே தெரியுது என் தம்பி எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாந்து போயிருக்கான் அப்படின்னு. இது தெரியாமல் நான் வந்து வயன் மேலே ச்சே அப்படின்னு அவனுக்கு அவனை நினச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால் எதுவும் சொல்லாமல் அவனோட அப்பா கிட்டே போய், இல்லை இந்த மாதிரி நான் ஒரு வேலையாக தான் வந்தேன், ஸோ உனக்கு கிளம்புறேன். என்னப்பா நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க, வந்த நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போயேன். இல்லை அங்கிள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான். வாயனை உங்களை பார்த்து வர சொன்னான். ஓ வாயனை என்ன பார்த்துட்டு வர சொன்னாளா? அப்படி அவள் சொல்லியிருக்க மாட்டாளே. ஏன் சொல்லியிருக்க மாட்டா? இல்லை அவளுக்கு என் மேலே இருக்கிற பாசத்தை விட அவங்க அம்மா மேலே தான் இருக்கிற பாசம் அதிகம். அவங்க அம்மாவை தான் பார்த்துட்டு வர சொல்லியிருப்பா. ஓ அவங்க அம்மாவா அப்படின்னு அவன் இன்னும் வாயனும் இவளும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி நினச்சிட்டு இருக்கான். ஸோ யூஜினோட அம்மாவை தான் வாயனோட அம்மான்னு நினச்சி அவங்கள திரும்பி பார்த்து, ஆன்ட்டியை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவளா, இல்லைப்பா இவன் வாயனோட ஸ்டெப் மாம், நான் சொல்கிறதுக்கு வாயனோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்னுக்கு என்னது வாயனோட உண்மையான அம்மாவா? அப்போ யூஜினும் வாயனும் ஸ்டெப் சிஸ்டர்ப்பா. என்னோடய உண்மையான ஒய்ஃப் வந்து, அதாவது நான் அவளை காதலித்தேன், அவ்வளோதான். அவள் கிராமத்தில் இருக்கா. ஓ எங்கே இருக்காங்க அப்படின்னு அட்ரஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு, சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன், அப்போ அவங்களையும் ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஜிம்னை அமுச்சதுக்கப்புறம் தான் இவர் உட்காந்து யோசிக்கிறாரு. நம்ம பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆயிருக்கும். ஆனாலும் இன்னும் இந்த வாயன் இந்த உண்மையெல்லாம் இவங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்கா? இவங்க 2 பேரும் உண்மையாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அப்படின்ன மாதிரி தான் அவங்க அப்பா வந்து யூஜனோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் கேட்டுட்டு, ஆமாம் இந்த வாயன் ஒருத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் சந்தோஷமாக அவ்வளோ நினைக்கிறீங்களா என்ன? எனக்கு அப்போவே தெரியும் இவன் 3 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ அவளை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறான்னு. அதே மாதிரி தான் நடக்குது. ஆசில பிறகு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை யூஜின் கேட்டுட்டு, புரியுது அவன் வேறு மாதிரி டேஸ்ட்டாக மாடர்னாக கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபியரை எதிர்பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் வாயனை மாதிரி ஒரு சாம்பிராணியும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கான். இதுலேருந்தே நல்லா தெரியுது அவனோட டேஸ்ட் வந்து அப்படி என்ன மாதிரி இருக்குது. எனக்கும் அவனுக்கு தான் மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மே அவனுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவளுக்கு. எங்கே வாயனா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவங்க அம்மா பார்த்ததும் கட்டி பிடிச்சி அப்படி அழுகிறா. அவங்க அம்மாவுக்கு புரியல,
என்னம்மா ஆச்சு? என்ன என்ன திடீர்னு நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைய காணோம் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? உன்ன பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஏன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சில ஒரு மாரி இருக்கு? உடம்புல அங்கங்க அடிபட்டுருக்கு. என்னாச்சும்மா? ஒண்ணும் இல்லம்மா. உன்ன பார்க்கணுமோன்ட்டு இருந்துச்சா, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். அவரு ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு. அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். இப்படி மாப்பிள்ளைகிட்ட சொல்லாம கொள்ளாமையா வருவ? அவர் தப்பா நினைக்க மாட்டாரு? அவர் நினைச்சா நினைச்சிட்டு போறாரு. எனக்கு அத பத்திலாம் கவலை கிடையாது. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ அழுகுற? எதுக்கு ஒரு மாரி இருக்க? மாப்பிள்ளை பேர சொன்னாலும் அவ்ளோ கோவப்படுற. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நான் என்ன உன்ன பார்க்க வந்தது தப்பா? ஆ? நான் வேணா போயிடவா? ஏய் ஏய், எனக்கு என்னம்மா நீ? உன்ன பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். போ நீ போ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஓனர் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்க. எங்கே ஜிம்முனா அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் போல. மறுபடியும் தனியாக அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் நைட்டும் தூங்கலை, இப்பயும் தூங்கலை, இன்னும் ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனை பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக வந்துட்டான். வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு பார்த்தா வீடே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வீடு தான். ஸோ ஃபுல்லாக கார்டனிங்காக தான் இருக்குது. ஜிம்முனுக்கு அத பார்க்கும்போதே ஒரு மாதிரி அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது. ஏன்னா, அவனுக்கும் இந்த மாரி இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஐலேண்ட் ஃபுல்லா நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு, பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும்னு தான் அவன் வந்து எதிர்பார்த்துருப்பான். இங்க அதே மாரி இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாரி இந்த இடமே புடிச்ச மாரி இருக்கு. அப்படியே நேரா உள்ள வந்தா, வாயால அந்த செடிக்கெல்லாம் உட்காந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அவ ஃபேஸ்ல அவ்ளோ ஒரு பொலிவு, அவ்ளோ ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கிற மாரியே ஃபீல் ஆகி, அவ்ளோ சந்தோஷமா அங்க தண்ணி ஊத்திட்டு இருக்க. அவ அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத ஜிம்முன்னு அப்படியே நின்னு மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கான். இது ஒயன்தானா? அவ இவ்ளோ அழகா சிரிப்பாளா? இவ்ளோ அழகா இருப்பாளா என்ன? இத்தன நாள் இந்த அழகெல்லாம் எங்க கொண்டு வந்து வச்சிருந்தா? என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே! இன்னைக்குன்னு என் கண்ணுக்கு புதுசா தெரியிறா. ஏதோ நான் பார்த்ததுலயே ரொம்ப அழகான பொண்ணு மாரி எனக்கு ஃபீல் ஆகுறாளே! அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, வாயன அப்படியே எதர்ச்சியா நிமிர்ந்து பார்க்குறா. ஜிம்மன பார்த்ததும் அந்த அழகு, சிரிப்பு எல்லாம் போயி, ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு நிதானம் இல்லாம அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, பின்னாடி இருக்க குளத்துக்குள்ள விழுற மாரி போயிட்டா. ஜிம்மன் அப்படியே ஓடி போய் வாயன புடிச்சு, "ஏய் என்னாச்சு? இப்ப எதுக்கு அங்க போய் விழ பார்த்த? என்னடி என்னாச்சு? இப்ப எதுக்கு என்ன பார்த்தோனே பயப்படுற?" நீங்க நீங்க எங்க இங்க பண்றீங்க? நீங்க நான்லாம் அவங்க கூட இதுக்கடுத்து வரமாட்டேன். நான்லாம் வரமாட்டேன். நீங்க என்னங்க பண்றீங்க? என்ன விடுங்க அப்படின்னு, அப்படியே ஜிம்மன போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஜிம்மன் 2 கையும் புடிச்சு வச்சுட்டு, "ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? ஆ? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் ஜிம்மன். உனக்கு தெரியுதா இல்லையா? நான் உன் புருஷன் தானடி. என்ன எதுக்கு பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்க?" "இல்ல இங்க விடுங்க. நான் உங்க கூட வரமாட்டேன்" அப்படின்னு வான் ஜிம்மன புடிச்சு தள்ளிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த குளத்துல தொம்முன்னு விழுந்துட்டாங்க. வயனுக்கா உள்ள போறா அவளுக்கு மூச்சு அடைக்கிற மாரி இருக்கு. இந்த ஜிம்மன் பையன் தான் அவள அப்படியே தூக்கி புடிச்சு, "என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ற? ஆ? நீங்க என்ன பண்றீங்க? உங்கள யார் இங்க வர சொன்னா? உங்களுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? ஆ? வாய மூடு. இப்ப எதுக்கு இவ்ளோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான், அவனோட அம்மா வந்து பார்த்துட்டு, "ஐயய்யோ! மாப்பிள வந்துட்டீங்களா? சரி 2 பேரும் குளத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தான் ஜிம்மன் பார்த்துட்டு, "ஆ ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா?" "நல்லா இருக்கேன்ப்பா. மேல வா." "வயன் மாப்பிள்ளைய நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க?" "உன் மாப்பிள்ளைய நீயே வச்சுக்கோ" அப்படின்னு வாயன் எந்திரிச்சு அங்கேருந்து கோவமா போயிட்டா. ஜிம்மன் அப்படியே வயன் அப்படின்னுறான். ஆனா அவ திரும்பல. அவ பாட்டுக்கு போயிட்டா. அத்தை கேட்குறாங்க, "என்னப்பா உனக்கு அவளுக்கு ஏதாவது சண்டையா என்ன?" "ஆ ஆமா சண்டை தான்." "ரொம்பவா என்ன?" "கொஞ்சம் சீரியஸ் தான். பார்த்தாலே தெரியுது." வாயன் அப்படிதான் கொஞ்சம் அடம் பிடிப்பா. பட் பிடிச்சவங்க எது சொன்னாலும் அமைதியா கேட்டுப்பா. "நீ வேணா போய் சமாதானப்படுத்தி பாரு. கண்டிப்பா சமாதானம் ஆக மாட்டா. ஒரு 2 3 நாள் டைம் ஆகும்." "சரி நான் வேற உங்க வீட்ல கூட பேசிட்டு இருக்கேன் பாருங்க. வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க" அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாங்க. அதுவும் எங்க நேரா ஒயின் ரூம்ல தள்ளி கதவ சாத்தியாச்சு. ஜிம்முனா, "என்னடா இது? இது ஒயின் ரூமா என்ன?" அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா, வான் அப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தலைய தோட்டிட்டு வந்துட்டு இருப்பா. இவன பார்த்ததும், "எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளில போங்க." "ஏய் இப்ப எதுக்கு கத்துற? ஆ? நான் உன் புருஷன் தானே! உன் ரூம்ல தானே இருக்கணும். நீ மட்டும் என் வீட்ல என் ரூம்ல இருந்தா, நான் இருக்கக்கூடாதா? இங்க பாருங்க ஜிம்மன், எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுக்கோங்க. உங்க தம்பிய கொன்னது நீ இல்லன்னு எனக்கு தெரியும்." "ஆ? தெரியுமா? எப்படி தெரியும்?" "எனக்கு எல்லாமே தெரியும். நீ இத்தன நாள் எதுக்கு வாய மூடிட்டு இருந்தேனோ தெரியும். உன் அக்காக்காண்டி தானே? சாரி சாரி உன்னோட ஸ்டெப் சிஸ்டர். அவள காப்பாத்துங்கிறதுக்காண்டி தானே நீ இத்தன நாளா என்கிட்ட அடங்கி போயிட்டு இருந்த. இங்க பாருங்க ஜிம்மன், தேவையில்லாம அவள எதுவும் பண்ணாதீங்க. யூஜன் அப்படிப்பட்டவ கிடையாது. அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்திருக்கும். இல்ல அவசரப்பட்டு அவன் ஏதாவது பண்ணியிருந்திருப்பான்." "வாய மூடுவேன்.
நான் இங்கே வந்தது உன்கிட்ட சாரி கேட்கணும், அதுக்காண்டி வந்தேன். என்னை மன்னிச்சிரு. ஆனால் இப்படி நான் மன்னிப்பு கேட்குறது உனக்கு சில்லித்தனமாக தெரியலாம். உன்னை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன், வார்த்தையாலே உன்னை கொன்றிருக்கேன். ஆனால் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. நீ என்ன பனிஷ்னாலும் என்கிட்ட கொடு, நீ என்ன பனிஷ்மெண்ட் என்கிட்ட கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? ஒரு விஷயத்தை தவிர திரும்பி என் அக்கா பழி வாங்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாத. உன் அக்காவை பழி வாங்குவேன். ஐயோ, இங்கே பாருங்க ஜிம்மன், அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி இப்படி போகணுங்கிறது ஒரு விதி. அதுபடி தான் நடக்கும். அதை மாத்திரம் நீங்கள் ஏன் நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் வேண்டாம், இது வேண்டாம். இதை இதோட விட்டுருங்க ப்ளீஸ், முடிச்சிருங்க. இங்கே பாரு, நான் வந்தது உனக்காண்டி. இப்போ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணாத, புரியுதா? இதுக்கடுத்து நான் என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணிடுவேன். சும்மா நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லைல்ல. இந்த சாரி வெறும் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி தானே கேட்குறீங்க? எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு பாட்டுக்கு அங்கேருந்து விலகி போக ஜிம்மன் என்ன நினச்சான்னு தெரில. அவனோட கையை பிடிச்சி இழுத்து, நான் மனசால் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்குறேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோன்னு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டுடி, எப்படி தப்பிச்சு வந்த? அத்தனை ட்ராப்பையும் தாண்டி எப்படி தப்பிச்சு வந்த? அது எப்படியும் வந்தேன். போய் சொல்லாத, போய் சொல்லவே சொல்லாத. இப்போது என்ன, அதான் நான் வந்துட்டேன்ல, திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க எப்படி தப்பிச்சா என்ன? அவங்ககிட்டருந்து தப்பிச்சிட்டேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் புத்திசாலித்தனம் தான். நீ புத்திசாலித்தனம் நான் நம்பணும். நான் உன் கூட வெறும் கொஞ்ச நாள் தான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். அது அப்படின்ற வரை முடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் ஆன்ட்டி தானே உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஆன்ட்டி ஒருத்தங்களை தவிர உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆன்ட்டி ஒருத்தங்க தான் என் மேலே உரிமை எடுத்து என்கிட்ட கோவப்படுவாங்க. நானும் அவங்க மேலே கோவப்பட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். மித்த யாராவது என்னை எதிர்த்து பேசினாவே வாயை உடச்சிருவேன். என்கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணாது, சரியா? கையை விடுறீங்களா? நான் போகணும். விட முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவள் கையை பிடிச்சி அவளை க்ளோஸாக எழுத்திட்டு இருக்க. கரெக்டாக வாடம்மா கதவை தட்டுறாங்க. வாயின்னு ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு கதவை திறந்தேன். என்னம்மா? இந்தா மாப்பிள்ளையோட சூக்கேஸ், பொடி, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. சரி அப்படின்னு நேராக உள்ளே வந்து அந்த சூக்கேஸ் அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க. அப்படியா, சரி இந்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ண அப்படின்னு கொடுக்குறான். வான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படியா அப்படின்னு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வாங்கி அப்படியே கையெழுத்து போட்டு ஜிம்மன்கிட்ட கொடுத்து, போதுமா, இதுக்கு தான் வந்தீங்கள்ல, நான் கொடுத்துட்டேன், இதுக்கடுத்து என்ன பிளானு? கேள்விப்பட்டேன் என் அக்கா என் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டானு. அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு என் அப்பா பேசிகிட்டு இருந்தார். அப்போ உங்கள் அடுத்த பிளான் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? என்னை எப்படி டார்ச்சர் பண்ணிங்களோ அதே மாதிரி அக்காவை டார்ச்சர் பண்ண போகிறீங்க, அதானே? என்னமோ பண்ணிட்டு போங்க. இதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையிலும் என் அக்கா வாழ்க்கையிலும் நான் நிச்சயமாக தலையிட மாட்டேன். எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே வயன், என் ஐடியாவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே. சரி அப்படின்னு வானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெளில வந்துட்டா. ஜிம்முனுமே பைத்தியக்காய், கேட்டவனே கழுத்து போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு அதையும் உள்ளே வச்சுட்டு அவனும் அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரான். அவன் தலையை சரியாக தோட்டலை போல் வாயின் பார்த்துட்டு, சரியாக தலையை தோட்டலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வானோட அம்மா துண்டை கையில் கொடுத்து, பாரு மாப்பிள்ளை ஒழுங்காக துடைக்கலை, துவட்டி விடு அப்படின்ட்டு போயிட்டாங்க. வான் பார்க்குறான். ஏன்னா நானா? அதெல்லாம் முடியாது. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் புருஷன் தானே, இதெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்முனுமே பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கான். வாயினும் போய் தலையெல்லாம் போட்டு நல்லா துவட்டுறா. ஜிம்முனா கையை பிடிச்சிட்டு, ஏய் எதுக்கு இந்த மாதிரி தோட்டிகிட்டு இருக்க, ஒழுங்காக தோட்ட தெரியாதா? அப்படி பூ போல் சாஃப்டாக தோட்டு. ஆமாம், நீ பண்ண வேலைக்கெல்லாம் இப்படி வர துவட்டுவாங்க அப்படின்னு வாயினும் கொஞ்சம் மெல்ல துவட்டுறா. ஜிம்முனுக்கு நல்லா இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கான். வாயினும் துவட்டி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ஜிம்முனும் உட்காந்து சாப்பிட்றான். பார்த்தா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு, உண்மையாக உங்கள் அம்மா நல்லா சமைக்கிறாங்க வயன், இப்போ புரியுது எதுக்கு நீ நல்லா சமைக்கிறேன்னு. உங்கள் அம்மா மாதிரி தான் நீ சமைக்கிற.
ம். என்ன பேச மாட்டியா? இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கவா? என்ன? தயவு செஞ்சு என் அக்காவை மட்டும் என்ன என்ன பண்ணோம்? அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். அதை பற்றி நீ பேசாத. அதான் நீ டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டீல. இதுக்கடுத்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரியுதா? சிமன், நீங்கள் தானே சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு. சொன்னேன் தான். ஆனால் நான் என்ன சொன்னேன்? இதை தவிர என்ன நாளைக்கு எதுவும் செய்கிறேன்னு சொன்னேன். அது உன் காதில் விழுந்ததா இல்லையா? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நியாயம் தர்மம் எதுங்கிறது எனக்கு தெரியும். நீ இதை பற்றி பேச தேவையில்ல அப்படின்னு வாய் அடைக்கிறதுல தான் குறியாக இருக்கான். வாயனுமே இவங்கிட்ட போய் சமாதானம் பேசுகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாட் பாய்.